என் கையில் இருக்கக்கூடிய 2 குறிப்புகளை வைத்துக் கொண்டு பார்த்தால், இதை பிரித்தால் தமிழக அரசிற்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலை உருவாகும் என்று கூட நான் நினைக்கிறேன். காரணம், துரைமுருகன் நேரடியாக மணல் கொள்ளை விவகாரத்தில் அகப்பட்டுக் கொண்டு விட்டார் என்பதுதான் யதார்த்தம். சோ துரைமுருகனை நோக்கி இப்ப வரைக்கும் கதிரானந்த் மட்டும்தான் விசாரணை வலயத்துக்குள் வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த பாக்குறோம். இப்ப இதன் அடுத்த கட்டமாக திமுகவுடைய பொதுச் செயலாளர் சபை முன்னவர் துரைமுருகனும் இதுல உள்ள வரக்கூடும்னு சொல்றீங்க. அது 2 கேஸ்கள். ஒண்ணு கதிரானந்த் தனி, துரைமுருகன் தனி. துரைமுருகனுக்கு அப்பா ஒன்று சேர்க்கக்கூடாது. ஆனாலும் மகன், தந்தை இவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று டெல்லியில் சென்ற வாரம் கூட நான் அந்த சாதி யார் என்று சொன்னேன். முகுல் ரோத்கி என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் சில ஆலோசனைகளை சொல்லி வருகிறார். அவர் முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரலாக இருந்தவர். அவருக்கு சில நுணுக்கங்கள் தெரியும். இதிலிருந்து தப்ப முடியுமா முடியாதா என்று பார்த்தால் தப்ப முடியாது என்பதுதான் யதார்த்தம்.